ட்ரிப்பில் ஹுப்ளிலேருந்து கிளம்பியிருக்கோம். இன்னைக்கு மண்டே, எல்லோரும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. நாங்கள் மட்டும் ஜாலியாக கோவாவுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது கோவா ரீச் ஆகிறதுக்கு. நார்த்து கோவா தான் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம், கேலங்கட் பீச்சுக்கு. அங்கே தான் நாங்கள் ஒரு பெரிய ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். அங்கே போயிட்டு சொல்கிறேன். போகிற வழியிலெல்லாம் வந்து மலைப்பாதை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எப்படி இருக்குன்னு நல்லா இருந்தால் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஆமாப்பா, யூடியூப்ல வந்து அடிச்சாலே வந்துருங்க. நேற்று நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு, நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஸ்ட்ரைட்டாக திண்டுக்கல்லேருந்து ஹுப்ளி வந்ததுனால தான் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப முடியுது. இல்லாட்டி வேறு எங்கேயாவது இதுக்கு முன்னாடியே தங்கியிருந்தாலுமே ரொம்ப சீக்கிரமாக காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பியிருக்கணும். இப்போ ஆக்சுவலாக நான் ஹுப்ளி சொன்னதே ஃபர்ஸ்ட் நான் தான். சரியா, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45. இப்போ தான் நாங்கள் கிளம்பணும் ஹோட்டலில் இருந்தே. நாங்கள் 4 o'clock எப்படியும் நாங்கள் ரீச் ஆகிடுவோம் நாங்கள் புக் பண்ணியிருக்கிற ரூமுக்கு. போகிற வழியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கோவா ட்ரிப் டே 1ல் நாங்கள் வந்து கவர் பண்ண டிஸ்டன்ஸ் காரில் பார்த்தீங்கன்னா 800 கிலோமீட்டர்ஸ். திண்டுக்கல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹுப்ளி. இவர் கொஞ்சம் நேரம், நான் கொஞ்சம் நேரம்னு மாற்றி நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தோம். டோட்டலாக இவர் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் இல்லை 550 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டியிருப்பார். நான் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருந்தேன். அந்த மாதிரி மாற்றி ஓட்டினோம். ஸோ எங்களுக்குமே கொஞ்சம் களைப்பு ரொம்ப இல்லாமல் இருந்தது. ஒரே ஆளே ஒரு ஸ்ட்ரெச்சாக ஓட்டும் போது, அதுவும் இதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப், நாங்கள் இவ்வளோ தூரம் போனதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு லாங் ட்ரிப் போகிறப்ப வந்து ஒரே ஆள் மட்டுமே ஓட்டுறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டு பேருக்குமே டிரைவிங் தெரிகிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. கற்றுக் கொடுத்துருங்கன்றது முதல்ல கிடையாது, டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் முதல்ல. கற்றுக்கிட்டா மட்டும் பத்தாது, கண்டிப்பாக லைசன்ஸ் பொண்ணுங்களும் வாங்கி வச்சுக்கணும். ஸோ நல்ல ஸ்ட்ரெச் நேற்று 800 கிலோமீட்டர்ஸ், இன்னைக்கு ஜஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸ் தான் நாங்கள் கவர் பண்ணணும். ஆமாம், 800 கிலோமீட்டர்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா காலைல 5 மணிக்கு கிளம்பணும். 3 இடத்துல ஸ்டாப் பண்ணோம். அப்படியே ஸ்ட்ரெச்சாகவே நாங்கள் வந்துட்டோம். நல்ல ஒரு ஹைவேவாகவும் இருந்தது. நைஸ் ரிங் ரோடில் இருந்து தும்கூர் வரைக்கும் தான் கொஞ்சம் நல்லாவே இல்லை ரோடு. அதுக்கு முன்னாடியும் தமிழ்நாடு ஹைவேவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தும்கூர்ல இருந்து இங்கே ஹுப்ளி வரைக்குமே சூப்பராக இருந்துச்சு ஹைவே. நல்ல ஒர்த்து தான் டிரைவிங். வந்ததே தெரியல, அந்த மாதிரி தான் வந்து. ஹுப்ளிலேருந்து கிளம்பணும்னு சொன்னேன் இல்லைங்க, நீ பாருங்க. ஆக்சுவலாக ஹுப்ளிலேருந்து கிளம்பணுன்னு அந்த ஹைவே ஏறுற ரோடே பார்த்தீங்கன்னா, ஹைவே இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. சைடில் தெரியுதுங்களா, அது இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. அதனால ஃபுல்லாகவே ஒன் வே ஹைவேவாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒன் வேவாக தாங்க இருக்குது இந்த ஹைவே. ஸோ ரொம்பவே கவனமாக இருக்கணும். எல்லாருமே ஸ்பீடாக ஓவர்டேக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்குறாங்க. வர வண்டியாக இருந்தாலும் சரி, போகிற வண்டியாக இருந்தாலும் சரி. கொஞ்சம் டிராஃபிக்காகவும் தான் இருக்குது. இது ரொம்ப கவனமாக தான் இப்படி தான் போகும். அதனாலேயே கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆகும்னு நினைக்கிறேன். மேப்பில் ஏன்டா 5 மணி நேரம் கொடுத்துருந்தாங்கன்னு யோசிச்சோம். இப்போ தான் புரியுது, இது ஒன் வேவாக இருந்தால் 5 மணி நேரம் கண்டிப்பாக ஆக தான் செய்யும். பட்டுக்குட்டி என் மேலே கோவமாக உட்காந்துருக்கான் பாருங்க. அவனை சீட்டில் உட்கார சொல்லிட்டானா, அதனால் என் மேலே கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். என்னப்பா இப்போ கோமாடி சொல்லு, என்ன வீடியோட மட்டும் பேச மாட்டீங்களோ என்ன? ஆமா, நோ, அம்மாட்ட வரேன்டா உட்காந்துருக்கான். இல்லை சீட்டில் தான் நீ உட்காரணும், என்னாலே ஃபுல்லாக வச்சுட்டு இருக்க முடியாது, வாலி வந்துடும். அதனால் உட்கார வச்சுட்டேன். உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கான். எப்படி போகுது பாருங்களா, யா போகுது நடுவில் காரு. இப்படி தாங்க ட்ரைவ் பண்ணுறதே பிடிக்காது. திருச்செல்லாம் ஒரு பலா இருந்தா, அதுவும் இது ஹைவேன்னு சொன்னா என்ன பண்ணுறது, தலையெழுத்து இதுக்கு டோல். ஆமா, டோல் இருக்குல்ல, நடுவில் பார்த்தா ஒரு டோல் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லாரிக்கார பாவம் அந்த ஓரமா ஓட்டிட்டு வரப்ப எல்லாம் சைடு போறாங்க. லாரியும் சைடு போடுது. என்ன பண்றது, வேணாமா இதுலயே போயிடுமா? இப்படிதான் போகும் போலங்க. எப்படியும் ஒரு 5 மணிக்கு போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி லாரி ஊர்ந்து போதுப்பா. லைட்ல போயிருங்க, நான் ஆப்ஷன் சொல்றேன் கண்டிப்பா. வந்து லைட்ல போயிருங்க. அப்படி இல்லைனா ஹுப்ளி வந்து காரை ஹையர் பண்ணிட்டு டிரைவர் கொடுத்து சாமி போயிருங்க. நேற்று எனக்கு வந்து கால் வச்சு ஆக்சுவலா டிராஃபிக்ல ஃபுல்லாக நான் தான் வந்து கீழே வந்து மறந்துடியாமல் கால் வச்சு வச்சுக்கும். பெங்களூர் டிராஃபிக் மட்டும் தாங்க அப்படி இருந்தது, வேற என்ன அப்படி வேற எங்கேயுமே இல்லை. இப்போ பெங்களூர்ல ஒரு 10 நிமிஷம் டிராஃபிக்ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான. பெங்களூர் எப்பயுமே அப்படிதான் இருக்கும். எனக்கு டச் விட்டு போச்சு. பெங்களூர்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்டு. ஹுப்ளியில கிளம்பி ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்திருப்போம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மலை வந்துருது. 2 பக்கமும் தோட்டம், மலை ஏறி தான் போகுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மலை
மேலே ஏறுது. இதுதான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மலை. அப்போ தான் ஹுப்ளிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுது இந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஏற்ற இறக்கமாகவே தான் போயிட்டுருக்கு. இந்த ரோடுமே பெருசாக போட்டிருக்காங்க. ஸோ 1 வீக் வந்து நல்லா இருக்குது. 2 பக்கம் போனாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல பெரிய ரோடாக இருக்குது. போகிறதுக்கு என்ன ஒரு சங்கடம்னா ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருக்காங்க. அங்கங்கே தெரிய மாட்டேங்குது கண்ணுக்கு, அவ்வளோதான். ஏன்னா அதில் நிழல் பட்டுறது, மரத்தோட நிழல். ஸோ ரொம்ப கூந்து பார்த்தா தான் கிட்ட வரும்போது தான் ஸ்பீட் பிரேக்கரே கணக்கு தெரியுது. என்ன ஆகுது. நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, டக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ ரொம்பவே பொறுமையாக அங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்பீடாக 80 வந்தீங்கன்னா டக்குன்னு ஸ்பீட் பிரேக்கர் அடிச்சு விட்ரும். சரியில்லைங்க. காலையிலேருந்து செல்லேருந்து எல்லாமே லேட்டாகவே நடக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இருந்தோம்ல அந்த வலிசும் பாட்டினேன்ல, அதில் கொஞ்சம் நேரம் கூட போகல, ஒரு ஆக்சிடென்ட்டு. ஒரு ட்ரக் மொத்தமாக கவுந்து கிடந்தது. ஸோ ஃபுல் டிராஃபிக் எல்லாருமே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. 10 நிமிஷம் இருந்தோம். ட்ரெயின் கொண்டு வந்து அந்த ட்ரக்கை திரும்பி எடுத்துட்டாங்க. இப்போ தான் விட்டுருக்காங்க. வண்டி எல்லா பக்கமும் அப்படியே வரிசையாக பொறுமையாக போயிட்டுருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ டிலே ஆக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்றைக்கி வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு. எங்களுக்கு வேறு பசிக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. சோறு முக்கியம் தானே கைஸ். மணி பாருங்க 1:30 ஆயிடுச்சு. காலையில் 9 மணிக்கே சாப்பிட்டோம். அதனால் எனக்கு போய் பசி. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா லாரி காரு மணிக்கு இப்போ வரிசையாக போயிட்டே இருக்க வேண்டியதான். எதையும் ஓவர்டேக்கும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. மூணு மணிக்கு அங்கே செக்இன் ஆகிறதுக்கு கரெக்டாக கிளம்பணும்னு நினச்சி பிளான் பண்ணோம். இப்போ கிட்டத்தட்ட 5 மணிக்காவது போய் சேருமா தெரியல. அதுக்கு முன்னாடி எங்கே போய் சாப்பிட போகிறேன்னே தெரியல. ஏன்னா எந்த கடையுமே இல்லை. எந்த கோவா ரீச் ஆனாதான் கடை வருமானே தெரியல. என்ன தங்கம், என்னப்பா? கோவாக்கு தான்ப்பா போயிட்டுருக்கோம். கோவாக்கு போய் ஹோட்டலுக்கு போகிறோம். அவனுக்கு பிடிச்சது தயிர் சாதம். அடுத்து என்ன நடக்குதுன்னு ரோடு எப்படி இருக்குன்னு தெரியுதா? ஆக்சுவலாக இப்போ தான் ரோடு போடுறாங்க போல் இந்த இடத்துல விரிவுபடுத்தி. அதனால் எல்லாமே சின்னதாக ஒரு பக்கத்தை மட்டும் விட்டுட்டு எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் பறித்து வேறு வச்சுருக்காங்க. லாரியெல்லாம் பாவமாக இருக்குது போயிட்டு வரதை பார்த்தாலே. எங்கள் நிலமையை பார்த்தாலே பாவமாக இருக்குது. அந்த நிலமையில இருக்குது இந்த ரோடு. குலுங்கி செகண்ட் இயர்லேயே போயிட்டுருக்குறோம். இன்னும் 96 கிலோமீட்டர் இருக்குது. மணி 2 ஆச்சு. 96 கிலோமீட்டர் இன்னும் 2.5 மணி நேரம் காட்டுது போய் சேர்றதுக்கு மேப்பில். ஏன்னா அந்த லெவலில் இருக்குது போகிற வழி பாதை இது. ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சுத்தமாக இப்படி இருக்கும்னு. பட் நல்லது தான், அவங்க போட்டுட்ருக்காங்க ரோடு. இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரெனோவேட் பண்ணிட்டுருக்காங்க ஃபுல்லாகவே. இன்னும் கொஞ்சம் காலத்தில் நல்லா ரோடு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஆடுது பாருங்கள் காரு. எல்லா இடத்துலையும் ஒர்க்கிங் போயிட்டுருக்குது. ஓடாது வேறு ஏதாவது. டிரைவர்ஸ் தான் பாவங்க.
என்னோட டிரைவர் ரொம்ப பாவம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ரூட் எடுக்காதீங்க. எல்லா ரூட்லையும் தட்டிக்கிட்டே இருக்க முடியல. வேறு ரூட்டில் போய்க்கோங்க. கிலோமீட்டர் ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல. அதுவும் இதே மாதிரி மழை பாதுமா ரோடு இப்படி போட்டு பறிச்சு வச்சு நடுவில் நாய் பறிச்சு வச்ச மாதிரி இல்லை. இப்படி இருக்குன்னு பார்த்து நம்பினா ஒரு 5 நிமிஷம் கூட இந்த மாதிரி ரோடு இருக்காது, திரும்ப மாறிடும். அப்படிதான் இருக்கு இந்த நிலைமை. ரோடு போட்டுட்டு இருந்தப்போ சடனா வருது பாரு. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. பேசக்கூடாது. ரோடு போட்டுருந்தப்போ முன்னாடி கூட சண்டை போட்டுருப்பாங்க. முன்னாடி அவன் முன்னாடி கூட தான் சண்டை போட்டுருப்பான். அதான் வீடியோலாம் இப்படி காமிச்சிட்டு போயிட்டான். ஏன்ப்பா எல்லாத்துக்கும் நீங்க எங்களை தான் இருப்பீங்களாக்கும். ரொம்ப மோசமா இருக்குப்பா ரோடு. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவா பார்டர் வந்துட்டு அப்படின்னா ரோடு வந்து நல்லா ஆயிடுச்சுங்க. கோவா பார்டர் ரீச் ஆகிற வரைக்கும் ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நல்லா இருந்தது, நல்லா ஓட்ட இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக வந்தோம். சத்தியமா கோவா இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம மலையிலேயே இருக்குங்க. அப்படியே கடல் ஒட்டியே மலை. நார்மலா இந்த மாதிரி தான். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போகணுங்க கிளம்பிட்டு. பயங்கர பசியில் இருக்கும். அதனால நேராக நான் வந்து மெக்டனால்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டேன். ரொம்ப பசிக்குது. சாப்பிடவே இல்லை எதுவுமே. நாங்கள் வரவே இல்லை. எதுவும் இல்லை சொல்லணும் சாப்பிட்ற மாதிரி. அதனால போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு தான் 5 மணிக்கு போய் செக்கின் ஆகிக்கலான்னு இருப்போம். 10 கிலோமீட்டர்ஸ் தான் கிளம்பிட்டு போயிடுவோம். நல்லா இருக்கா? இருக்கிற பசிக்கு நூடுல்ஸ் தான் மிஞ்சிச்சு இன்னைக்கு. எல்லா கடையிலையும் டிராஃபிக் க்ரௌடு. மீன் வயல் அப்பட்டும். நான் என்ன இழுச்ச வாங்கினோம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கான் பாவம் என் பிள்ளை. இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்கு ஹோட்டலுக்கு. மத்தியானம் சாப்பிடாததுக்கு யானை பசிக்கு சோள பொரின்ற மாதிரி இங்கே நூடுல்ஸ். ஒரு வழியாக வந்துட்டோங்க. ஐபிஸ் ஸ்டைல்ஸ் இந்த ஹோட்டல் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். வந்து சேர்ந்தாச்சு. இன்னைக்கு டேவும் முடிஞ்சு போச்சு. நாங்கள் செக்இன் ஆகிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டோங்க. நல்ல பசி. மத்தியானம் சாப்பிடவே இல்லாததுனால சீக்கிரம் போய் சாப்பிட்டுட்டு நேராக ரூமுக்கு வந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நில ஒளியில் குளிச்சுக்கிட்டு அப்படியே குளிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க. என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க. இது மாட்டேன். நல்லா இருக்கா? இப்பயும் பதிவு பண்ணிக்கிறேன். இது மாக்டெயில் காக்டெயில் இல்லை. அவ்வளோதாங்க. கோவா ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. ஸோ நாளைக்கு டே 3 என்னெல்லாம் நடக்குதுன்றதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நைட் பாய்.